இப்போ சமீபத்தில் இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா ஒரு விஷயம் வீடியோஸ் பார்க்குறோம். விஜய் சார் வந்து அந்த டைமில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசும்போது வந்து அப்பாஸ் கேரக்டர் வந்து நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்கிறாரு. அப்ரோச் இருந்த விஜய் சார் அதில் நீங்கள் கமிட் அப்பாஸ் கூட இல்லை, விஜய் சார் ஆக்சுவலி சொன்ன விஷயமே இதுதான் சார். ஏதாவது ஒரு சீனில் ரஜினி சார் கூட நான் இருக்கணும் சார். அப்பாஸ் கேரக்டருங்கிறது வந்து கேரக்டர் அது. ஆமாம் ஆமாம் ஆமாம். அப்பாஸ் கேரக்டர் கூட வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு அப்பாஸ் கேரக்டர் தெரியும், கதையாக வந்து அவருக்கு தெரியாது. ஏதாவது ஒரு சீனில் நான் ரஜினி சார் கூட நடிக்கணும் சார், எனக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கணும் கேட்டிருக்காரு. ஏன்னா அவருக்கும் எனக்கு நம்மள மாதிரி தான் சார். இல்லை ரஜினி ரசிக்காதவங்க யாருக்கு போகிறோம், சாமானியனாக இருக்கட்டும், நடிகனாக இருக்கட்டும், நடிகையாக இருக்கட்டும். ஏன்னா ஹிந்திலேருந்தே வந்து ஹிந்தியில் இருக்கிற ஹீரோ வந்து ரஜினி சார் வந்து ரசிக்கிறாங்க. தமிழில் இருக்கிறனாக்கா அவரும் என்ன ஒரு ரசிகனா, ஒரு ஸ்கூல் பாய் காலேஜ் பாய் இருந்ததுன்னா ஒரு நடிகன் ஆகிட்டு இந்த லெவலுக்கு வந்துருக்காரு விஜய் அவரும். அவருக்கும் என்ன அந்த ரஜினி சார் கூட நான் ஃப்ரேமில் இருக்கணும். அப்போ வந்து மின்சாரம் நான் கமிட் பண்ணிட்டாரு அவர். அந்த கமிட்மெண்ட் டிஸ்கஷன் போயிட்டு இருக்குது. ஆனால் அதுக்காக அவர் இல்லை திடீர்னு இந்த படத்தில் தனியாக கேட்டார், அதனால கேட்குறேன் நான். இந்த படம் பார்த்துட்டு அவர் வந்து அப்பாஸ் கேரக்டர் கேட்டிருக்காரு. அதுக்கு முன்னாடி டைரக்டர் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் இருந்தது அவர். ஆனால் அது எப்படி பண்ணுறதுன்னு என்ன, இப்போ அவரும் ஒரு ஹீரோ ஆகிட்டாரு, அவர் ஃப்ரேமில் கொண்டாந்து வைக்கணும். அந்த கதை வந்து கதையோட கலர் கொஞ்சம் மாறிடும். ஏதாவது ஒரு இடத்துல வந்து தேவையில்லாமல் நம்மள ஒரு திணிப்பு மாதிரி இருக்கும். இயற்கையாக அந்த கதைக்கான சம்பவமாக போயிட்டு இருந்தாங்க, பரவாயில்ல. இவர் விஜயன் வரும்போது சும்மா அவர் ஒரு ஹீரோ ஆகிட்டார். சும்மா ஏனோ தானு காட்ட முடியாது, அவருக்கு ஒரு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க முடியாது இருக்கும். அவ்வளோ பண்ணி போனால் அது அவுட் ஆஃப் த வே போகும். அது விஜய்ங்கிறதுனால இப்படி பண்ணுறோம் வரைக்கும், அதனால அதுக்கான வாய்ப்பு வரல. பட் நல்லா பிளான் பண்ணீங்க, ஐ மீன் ஏதாவது வச்சு பார்க்கலாமான்னு ஒரு ட்ரை பண்ணி செட் ஆகி வரல. அதான் செட் ஆகி வந்துருந்தா கண்டிப்பாக பண்ணிடுவோம். ஏன்னா வந்து அவருக்கும் ஆசை தீர்ந்துருக்கும். அதே சமயத்தில் வந்து படத்துக்கு ப்ளஸ்ஸாக தான் இருக்கும். கரெக்ட்.